உழவர் உலகம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மருதானே, உன் பொண்ணு லேகாவோட இங்கே வெளியில போயிட்டு வந்தா போல இருக்கு. அட ஆமா பட்டக்கா, கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க, அதுக்கு போகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சா. சரின்னு கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தேன்க்கா. பிள்ளைங்க படிப்பு சம்பந்தமான விஷயம்னா கண்டிப்பா கூட்டிக்கிட்டு போக தான் வேணும் மருதானி. அக்கா, அவங்க படிப்புக்காக மட்டும் இல்லக்கா, நானும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அடடா, என்ன அருமையான கண்காட்சி அமைச்சிருந்தாங்க. ஏன் புள்ள, கண்காட்சிக்கு போனேன்னு சொல்ற, அருமையா இருந்துச்சுன்னு சொல்ற, என்ன கண்காட்சி, என்ன விவரம்னு ஏதும் சொல்ல மாட்டேங்கிறியே? கடல் வாழ் உயிரினங்களை பற்றின கண்காட்சிக்கா. அந்த உயிரினங்களை படம் பிடிச்சு வச்சிருந்தாங்க பாருங்க, பார்க்கவே மலைப்பா இருந்ததுக்கா. மருதானி, நம்மளை போல மனிதர்கள் தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு பெரிய சாதனையா நினைச்சுக்கிறோம். நம்மையே நாம ரொம்ப உயர்வாகவும் நினைச்சுக்கிறோம். ஆனா இயற்கையில நம்ம சுத்தி வாழற உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அப்படித்தான் வியப்பாவும் மலப்பாவும் இருக்கும். மெய்தாங்க்கா, கடல் சம்பந்தமான பேச்சு போட்டி நடத்துறாங்களாம். லேக்கா வேற பேச்சு போட்டியில கலந்துக்க போறா. அதுக்கான விவரங்களை தெரிஞ்சுக்க தான் இப்ப போயிட்டு வந்தோம். ஓ, அதான விஷயம். மருதானி, இன்னும் உனக்கு பல விவரங்கள் வேணும்னா சொல்லு. கண்டிப்பா வேணும். பாவம் புள்ள பேச்சு போட்டியில பரிசு வாங்கிடணும்னு முழு மூச்சா செயல்படுறாக்கா. தெரிஞ்ச விவரங்களை சொல்லுங்கக்கா. மருதானி, என்கிட்ட இருக்க பதிவை போடுறேன், கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கோ. அக்கா அக்கா, என்ன தலைப்பு, யார் விவரங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க. கடல்சார் பொருளியலை ஊக்குவிப்போம். இது குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க புள்ள. எல்லா விவரங்களையும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க. கண்டிப்பா கேட்டு போடுறேன்க்கா. கிழக்கே வங்கக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கே அரபிக்கடல் என்று 3 பக்கமும் கடல் பகுதியை கொண்ட தீபகற்ப நாடு இந்தியா. இதன் பரப்பளவு 2.02 மில்லியன் சதுர கிலோமீட்டர், கடற்கரை நீளம் சுமார் 8000 கிலோமீட்டர். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 2.04% மீனவர்கள் மற்றும் மீன் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. உணவு, வேலைவாய்ப்பு, வர்த்தகம் என்ற பல்வேறு வழிகளில் கடல் வளம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் உணவு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தின் மூலம் நாட்டின் வருவாயை பெருக்குகின்றது. வரலாறு தொடங்கிய காலம் முதல் இன்று வரை கடல் சார்ந்த நடவடிக்கைகளில் இந்தியா முதன்மை இடத்தில் உள்ளது. அதாவது சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே உணவு பாதுகாப்பில், பன்னாட்டு வாணிபத்தில், கடற்படையில் சிறந்த நாடாக விளங்கியதற்கான சான்றுகள் பல உள்ளன. சங்ககால இலக்கியங்கள் மட்டுமின்றி பல உலக வரலாற்று சான்றுகளிலிருந்தும் அறிந்து கொள்ள முடியும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் தனியாக கப்பல் விட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போதும் 1912 வ.உ. சிதம்பரனார் கப்பலை விட்டார். பின்பு முதலாக 1919ஆம் ஆண்டு சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷனின் SS லாயல்டி என்ற இந்தியாவிலேயே இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட முதல் கப்பல் மும்பையிலிருந்து லண்டனுக்கு சென்றது. இதனை தற்சார்பு இந்தியாவிற்கான முதல் வித்து என்று சொல்லலாம். கடல் வழிகள் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட போது இந்தியாவின் கப்பல் வரலாற்றில், கடல் வாணிப வரலாற்றில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இதன் முக்கியத்துவம் கருதியே 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் உலகெங்கிலுள்ள அனைத்து கண்டங்களுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு தெரிவிக்கவும், கடல் வளத்தின் முக்கியத்துவம், கடல் பாதுகாப்பு வீரர்களுக்கு, கடல்சார் அனைத்து தொழிலாளர்களுக்கும், மாலுமிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த தினம் முக்கியத்துவம் பெறுகிறது. கடல் பொருளியல்ன்றாங்களா, அதுனா என்ன? கடல் என்பது இயற்கை தந்த நன்கொடை. இதனை பொருளியலில் இலவச பொருள் என்பார்கள். இதனை பயன்படுத்தி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. எந்த ஒரு கடல்சார் பணி உற்பத்திக்கும் கடல் வளம்
மிக அவசியமான ஒன்றாகும். நம்ம அன்றாட எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பு, உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய உப்பு முதல் கொண்டு கடலிலிருந்து தான் கிடைக்கிறது. உப்பு சேர்க்காமல் எந்த பண்டத்தையும் எந்த ஒரு உணவையும் தயாரிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கடல் நீர் எவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்க்க முடியும். கடலின்றி இயற்கை இல்லை, கடலின்றி இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை. இவ்வாறாக கடல் உணவு பாதுகாப்பிற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் பெறுகிறது. எந்த ஒரு உற்பத்திக்கும் நிலம், உழைப்பு, தொழில் முனைவு, மூலதனம் ஆகியவை மிக அவசியமாக இருக்கிறது. கடல் மீன் உற்பத்திக்கு நிலம் கடலாகவும், உற்பத்தி உழைப்பு மீனவ தொழிலாளர்களாகவும், மீன்பிடி உபகரணங்கள் மூலதனமாகவும், மீன் சார்ந்த தொழிலில் ஈடுபடுவோர் தொழில் முனைவோராகவும் இருந்து மீன் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இறுதியாக உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் விற்பனை வழியாக நுகர்வோரை சென்றடைகிறது. புவியின் மொத்த நிலப்பரப்பில் பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்தியாவின் பொருளாதாரத்தில் கடல்சார் தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்டின் சர்வதேச கணிசமான பங்களிப்பு கடல்சார் தொழில்களாகும். இந்த துறை நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும், மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும், பொருளாதார நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. தற்போது நாட்டின் 13 பெரிய துறைமுகங்களும் 205 சிறிய அளவிலான துறைமுகங்களும் இருக்கின்றன. இந்த துறைமுகங்கள் வழியாக ஏற்றுமதி, இறக்குமதி நடவடிக்கைகள் அதிக அளவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகளவில் கப்பல் மறுசுழற்சியில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பொருளாதார வளர்ச்சியின் சாதனை எடுத்து காட்டுகிறது. மனிதனுக்கு உணவையும் வருமானத்தையும் எல்லா உயிர்களுக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது கடல். கடல் போக்குவரத்து மூலம் அனைத்து நாடுகளையும் இணைக்கிறது. முக்கியமாக கடல் போக்குவரத்துன்னு பார்த்தோம்னு சொன்னால், கடல் போக்குவரத்து என்பது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பாகும். இதனை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் வழிகள் அமைச்சகம் நிர்வகிக்கிறது. நாட்டின் முன்னேற்றத்தில் இந்த துறை முக்கியத்துவம் பெறுகிறது. அரசு பல எதிர்கால திட்டங்களையும் தீட்டி வருகிறது. இதில் ஒன்று சாகர்மாலா திட்டம். கடல்சார் இந்தியா பார்வை 2030 படி சாகர்மாலா திட்டம் கடலோர பகுதியில் வாழும் மக்களுக்கு கடல்சார் உற்பத்தி பண்டங்களை விரைவில் கொண்டு செல்லும் வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு அங்கமாகும். இது மீன்வள மேம்பாட்டுக்கான 5 ஆண்டு திட்டமாகும். அதாவது 2020-2021 முதல் 2024-25 வரையான திட்டமாகும். இது நாட்டின் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் முதன்மையான திட்டமாகும். சாகர்மாலா திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்திற்கான செலவுகளை குறைப்பதாகும். இது ஒரு நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை சார்ந்த விஷயமாகும். இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் கடல் மீன்வளம் எப்படி முக்கிய பெறுகிறது என்று பார்த்தோமானால், 1950களில், 60களில், 70களில் மொத்த மீன் உற்பத்தியில் கடல் மீன் உற்பத்தி அதிகமாக இருந்தது. அதாவது 60% மேல் இருந்தது. அதன் நிலை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருகிறது. உள்நாட்டு மீன் உற்பத்தியோடு ஒப்பிடும்போது அரசு, மத்திய அரசு, மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு மீன் உற்பத்தி பெருகிக்கொண்டே வருகிறது. அதே சமயம் மனிதர்களின் சமூக பொறுப்பு மற்றும் அவருடைய முக்கியத்துவம் போதுமான இல்லாமையின் காரணமாக, பல்வேறு காலநிலை மாற்றத்தின் காரணமாக, கடலில் மாசுகள் அதிகமாக ஏற்படுவதன் காரணமாக, மனிதன் பொறுப்பற்ற செயல்களின் காரணமாக கடல் மீன் உற்பத்தி குறைவதையும் நான் காண முடியும். இயற்கை ஒரு பக்கம் கடல் மீன் உற்பத்திக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் மனிதனின் செயல்பாடுகளும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. தற்போது 2020க்கு பிறகு உள்நாட்டு மீன் உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கிவிட்டது. சீனா மற்றும் இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் 3வது பெரிய மீன் உற்பத்தியாளராக திகழ்கிறது. கடல் மீன்வளம் சீரான நிலையில் இருப்பதோடு அதன் மதிப்பிடப்பட்ட உற்பத்தி திறன் 5.31 மில்லியன் மெட்ரிக் டன் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலை எதிர்காலத்தில் அதிகரித்தால் நமது நாட்டின் மக்கள் தொகை உயர்வதற்கேற்ப உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். கடல் கடந்த 30 ஆண்டுகளில் வளர்ப்பு மீன் உற்பத்தியின் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டு உலகிலேயே இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. மகிழ்ச்சி தரும் விஷயம், நாட்டின் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மீன் புரதத்திற்கான தேவைகள் பன்மடங்கு அதிகரித்து வருவதால் வளங்களின் நிலையான வளர்ச்சிக்கான தேவை முன்பை விட அதிகமாக உணரப்பட்டுள்ளது. முக்கியமாக கடல் வளத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம், அதென்ன கடல் வளத்தை எப்படி பாதுகாக்க முடியும்
இது யாருடைய பொறுப்பு என்று பார்த்தால் பொதுமக்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பு அதிகமாக உள்ளது. முக்கியமாக ஒரு கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. ஒற்றுமை பொருளாதாரம். கடல் வளத்தை ஒற்றுமை பொருளாதாரத்தின் மூலம் நீண்டகால அதிக மீன் உற்பத்திக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கு பயன்படக்கூடிய நிலையை உருவாக்க முடியும். அதென்ன ஒற்றுமை பொருளாதாரம்? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் அக்குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் மன ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளவு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குகிறதோ, சேமிப்பு பழக்கம், கல்வி, மருத்துவம் போன்ற பல விஷயங்கள் நன்மை நடைபெறுகிறதோ, அதனை போன்று ஒரு கிராமத்தில் பல்வேறு சமூக குழுக்கள் ஒற்றுமையுடன் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது நிச்சயம் கடல் வளத்தை மட்டுமல்லாமல் எல்லா வளங்களையும் பாதுகாக்க முடியும். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லப்பட வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமாக 14 கடற்கரை மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டமும் ஒன்று. திருவள்ளூர் பகுதியில் முக்கியமாக பழவேற்காடு பகுதியில் மொத்தம் 33 கடற்கரை அந்த கடலை சார்ந்த கிராமங்கள் உள்ளன. அதில் 16 கிராமங்கள் அந்த புலிக்காட்டு ஏரி, பழவேற்காடு ஏரியை சார்ந்து இருக்கின்றனர். அந்த 16 கிராம மக்கள் அவர்களுக்குள்ளான ஒரு ஒற்றுமை மூலம் தொடர்ந்து நிலையான மீன் உற்பத்திக்கு காரணமாக விளங்குகின்றனர். அது பாடு சிஸ்டம் என்று சொல்வார்கள். பாடு சிஸ்டம் என்றால் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், அங்கு அந்த ஏரியை அந்தந்த கிராம மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொள்கின்றனர். அந்த பகிர்ந்து கொண்டு அந்த பகுதியில் மற்ற கிராமத்தினர் வருவதில்லை. பகிர்ந்து கொண்ட நாட்களுக்குண்டான அந்த அளவு, அந்த மீன் பிடித்தலுக்குண்டான ஒதுக்கப்பட்ட இடம் அந்த கிராமத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் மீன் உற்பத்தி செய்து கொள்வார்கள். பகிர்வு என்பது ஒற்றுமையின் மூலம் ஏற்பட்டதாகும். அந்த பாடு சிஸ்டம் இருப்பதனால் மற்ற கிராமத்தினர் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வதில்லை. மீன் உற்பத்தியில் தகராறு வருவதில்லை. வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளும் அவர்களாக ஒற்றுமையின் மூலம் தீர்த்து கொள்கின்றனர். உலகத்திலேயே பாடு சிஸ்டம் ஒற்றுமை பொருளாதாரத்தின் கடல் ஒரு முன்னுதாரணமாக பழவேற்காடு பகுதியை சொல்வதென்றால், அந்த கடல் ஒற்றுமை பொருளாதாரத்தின் மூலம் கடல் வளத்தை பெருக்க முடியும் என்பதற்கு பழவேற்காடு கிராமங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அந்த பழவேற்காடு ஏரி, பழவேற்காடு பகுதி சுற்றியுள்ள பகுதியில் ஈரநிலங்கள் அதிகமாக உள்ளன. பல்வேறு பறவை இனங்கள் வருகிறது. பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், பல்வேறு வகையான மீன்கள், பல்வேறு வகையான நண்டு இனங்கள், பல்வேறு வகையான நீர் உயிரிகள், பல்வேறு வகையான தாவரங்கள், பல்வேறு வகையான மரங்கள், பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் மனிதனுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அந்த ஒற்றுமை என்ற விஷயம் அப்பகுதியில் இல்லை என்றால் நிச்சயமாக கடல் வளம் அழிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. எனவே திருவள்ளுவர் அழகாக கூறியுள்ளார், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்கிறார். அதென்ன மணிநீரும் என்றால் தூய்மையான நீர். மண்ணும் நிலவளத்தை, மண் வளத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? அணிநிழற் காடும், அலையாத்தி காடுகளை போன்ற நிழல் தரும் காடுகளை பாதுகாப்பதன் மூலம், நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலம், மண்ணை பாதுகாப்பதன் மூலம், இயற்கை வளத்தை, மழை சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பதன் மூலம் நிலையான ஒரு மீன் உற்பத்திக்குண்டான சாதகமான சூழ்நிலையை நம்மால் உருவாக்க முடியும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடல் வளம் ஒரு நாட்டின் முக்கியமான வளம். அந்த கடல் வளம் இன்றைய தலைமுறை, எதிர்கால தலைமுறை எப்போதும் நிலையாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அதனை பாதுகாப்பதில் ஒவ்வொருவருக்கும் கடமை உள்ளது. கடல் வளம் இந்தியாவின் உயிரோட்டமாக இருக்கிறது. அந்த கடல் வளத்தை சமூக பொறுப்புடன் முழுமையாக பயன்படுத்தி கடல் வாணிபத்தை ஊக்குவித்து கடல்சார் தொழிலாளர் நலனை பாதுகாத்து வலுவான சுயசார்பை இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி கொள்வோம். 2030 நிலைத்த வளர்ச்சியை அடைவதற்கு அதற்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்புண்டு. ஒவ்வொருவரும் பாடுபடுவோம். என்ன மருதாணி, கடல்சார் பொருளியலை ஊக்குவிப்போம். இது குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க நிறையவே விவரங்களை சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாக்கா, கடல் தன்னோட வளத்தை அள்ளி வழங்குற போல உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் ஐயா அவங்களும் விவரங்களை வாரி வழங்கி போட்டாங்க. கண்டிப்பா லேகாவுக்கு இந்த விவரங்க உதவும்க்கா.
விவரங்களை சரியானபடி பயன்படுத்திக்கிட்டு பேச்சு போட்டியில வெற்றி பெற சொல்லு. அட்வான்ஸா என்னோட வாழ்த்துக்களை சொன்னதா சொல்லு. அக்கா கண்டிப்பா சொல்றேன்க்கா. உங்களோட வாழ்த்துக்கள் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி. அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே, கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம், ஆட்டினம், பன்றி இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும், அசை போடாது, வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும், வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும், கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும். கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும். பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். 2011ஆம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 4 சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 5வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. மாநிலத்தில் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் களப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள். அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும். ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மருதானே, என்ன எழுந்துட்ட? இரு வேளாண் செய்திகள் பதிவையும் கேளு. அட, அதை கேட்காம போவேனா என்ன? நெல் விதை உற்பத்திக்கேற்ற வேளாண் இயந்திரங்கள். உலக தொழில்களுக்கு எல்லாம் முதன்மையான தொழில் வேளாண் தொழிலே. அதனை வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். அதன்படியே உழவு சார்ந்த தொழில்களுமே சுமார் 70% மேற்பட்ட மக்களின் வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் வேளாண்மை என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. மாறி வரும் காலநிலை, குறைந்து வரும் நீர்வளம், நிலவளம், வேளாண் தொழில்களில் ஈடுபடுவோர் மற்றும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஆகிய மாற்றங்கள் வேளாண்மையில் மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வந்துள்ளது. அதனால் இன்றைய சூழலில் வேளாண்மையில் இயந்திரங்களை பயன்படுத்துவது மிகவும் அத்தியாவசியமானதாக உள்ளது. வேளாண் இயந்திரங்களின் பயன்பாடானது குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் விவசாயம் செய்ய வழிவகை செய்கிறது. மேலும் வேளாண் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. வேளாண் பயிர்களில் விதை உற்பத்தி மேற்கொள்ளும் போது தரமான விதைகளை தேர்வு செய்து அவற்றை அந்தந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு பரிந்துரைக்கப்பட்ட விதை நேர்த்தி முறைகளை கையாண்டு விதைப்பதால் வீரியமுள்ள நாற்றுகளை பெறுவதோடு தகுந்த அளவில் பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்கலாம். இதனால் நல்ல விளைச்சலையும் பெறலாம். பொதுவாக நெற்பயிருக்கு நாற்றுகளை நாற்றங்காலில் வளர்த்து 20 முதல் 25 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை வயலில் நடவு செய்வது நடைமுறையில் உள்ளது. இயந்திரங்களை கொண்டு நாற்று நடவு செய்யும் பொழுது அதற்காக பிரத்யேகமாக உள்ள தட்டுக்களில் விதைகளை விதைத்த பின் 12 முதல் 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். நாற்றுகளை தட்டுக்களில் உற்பத்தி செய்வதற்கு முதலில் தட்டுக்களில் வயல் மண்ணை சிறிது நிரப்பி அத்துடன் 5 கிராம் டை அமோனியம் பாஸ்பேட்டை பொடி செய்து கலக்க வேண்டும். தட்டுக்கு 200 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்த முளைவிட்ட விதைகளை தூவி அதன் மேல் 50 கிராம் மண்புழு உரத்தினை தூவி
நீர் தெளித்து வர வேண்டும். விதைகளை விதை நேர்த்தி செய்வதற்கு உயிர் உரமான அசோஸ்பைரில்லம் அல்லது உயிர் கட்டுப்பாட்டு காரணியான பேசிலஸ் செப்டிலிஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இதனால் நாற்றுக்கள் சீராக முளைப்பதுடன் நல்ல வீரியத்துடனும் இருக்கும். நெல் நடவு இயந்திரம். நெல் நடவு இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் நடவு இயந்திரத்தை கொண்டு குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் நாற்றுக்களை நடவு செய்யலாம். இதனை கொண்டு நெல் நாற்றுக்களை குறிப்பிட்ட வரிசை இடைவெளியிலும் நாற்று இடைவெளியிலும் நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்தில் எளிதாக நடவு செய்யலாம். மேலும் இரு வரிசைகளுக்கான இடைவெளியை 30 சென்டிமீட்டராகவும் நாற்றுக்கு நாற்று 13 முதல் 28 சென்டிமீட்டர் வரையும் இடைவெளியை தேவைக்கேற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். நாற்றுகளை 1 சென்டிமீட்டர் முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் நடலாம். நாற்று நடும் ஆழம் எல்லா வரிசையிலும் சீராக பராமரிக்க தானியங்கி ஆழ கட்டுப்படுத்துவானும் எல்லா வரிசையிலும் தானியங்கி சமப்படுத்துவானும் இவ்வியந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த இயந்திரம் 6 வரிசை மற்றும் 8 வரிசை நாற்று விதைப்பான் என 2 விதங்களில் கிடைக்கிறது. 6 வரிசை நடவு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நாளில் சுமார் 8 ஏக்கர் வரை நடவு செய்யலாம். ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரம். நெல் அறுவடைக்கு ஒருங்கிணைந்த அறுவடை செய்யும் இயந்திரம் பயன்படுகிறது. இந்த இயந்திரம் அறுவடை செய்து நெல்மணிகளை தனியே பிரித்தெடுக்கிறது. நெல் பயிருக்கான கூட்டு அறுவடை இயந்திரத்தின் சிறப்பம்சம் என்னவெனில், இது நெல் மணிக்கதிர்களை தனியாகவும் வைக்கோலை தனியாகவும் பிரித்தெடுக்கும் அறுவடை இயந்திரமாகும். இந்த இயந்திரத்தை கொண்டு அறுவடை செய்யும் போது வைக்கோல் முழுமையாக துண்டாகாமல் வரும். மேலும் அறுவடை செய்தல், கதிரடித்தல் மற்றும் தூற்றுதல் போன்ற வேலைகளை ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்தில் செய்து முடிக்கிறது. இந்த இயந்திரத்தை கொண்டு நாளொன்றுக்கு சுமார் 10 ஏக்கர் வரை அறுவடை செய்ய முடியும். வைக்கோல் சிப்பம் கட்டும் இயந்திரம். நெல் அறுவடை இயந்திரத்தை கொண்டு அறுவடை செய்த பின் வயலில் உள்ள வைக்கோலை இந்த இயந்திரத்தை கொண்டு எளிதாக சேகரித்து சுருக்கி கட்டுக்கட்டாக கட்ட முடியும். இதன் மூலம் நாளொன்றுக்கு 10 முதல் 15 ஹெக்டேர் வரை உள்ள நிலத்தில் வைக்கோலை கட்ட முடியும். இதன் மூலம் 1 கிலோகிராம் முதல் 15 கிலோகிராம் எடையுள்ள வைக்கோல் சிப்பங்களை மணிக்கு 15 முதல் 20 வரை கட்ட முடியும். நெற்பயிரில் வயலில் நடவு மற்றும் அறுவடைக்கு இயந்திரங்களை பயன்படுத்துவது போன்றே அறுவடை பின்சார் விதை மேலாண்மைக்கு பல்வேறு வகையான இயந்திரங்கள் பயன்படுகின்றன. அறுவடைக்கு பின் விதை சுத்திகரிப்புக்கு நெல் தூற்றும் கருவி, விதை சுத்திகரிப்பு மற்றும் தரம் பிரிக்கும் இயந்திரம் போன்றவை பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. விதை சுத்திகரிப்பு என்பது அறுவடை செய்த நெல் குவியலை நன்றாக உலர்த்தி தூய்மைப்படுத்தி தரம் பிரித்து விதை நேர்த்தி செய்து சேமிப்பு அல்லது சந்தைப்படுத்துதலுக்கு தயார்படுத்துவது ஆகும். விதைகளை உலர்த்தும் கருவிகள், தூற்றும் கருவிகள், சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் விதை நேர்த்தி செய்யும் இயந்திரங்களை ஒரு ரகத்திற்கு பயன்படுத்திவிட்டு வேறு ரகத்திற்கு மாற்றும்போது நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் விதை கலப்பு ஏற்பட்டு விதைகளின் இன தூய்மை பாதிப்புக்குள்ளாகும். எனவே விதை சுத்திகரிப்பு செய்யும் போது அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். நெல் தூற்றும் கருவி. இந்த இயந்திரம் அறுவடைக்கு பின் நெல்லை தூற்றி தூய்மைப்படுத்தும். இந்த இயந்திரத்தினுள் விதைகளை இடும்போது விதைகள் இதில் உள்ள சல்லடையின் மேல் விழுகின்றன. இயந்திரத்தின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள காற்று செலுத்தும் கருவி மூலம் காற்றானது சல்லடையின் மேல் விழும் விதைகளுக்கு எதிர் திசையில் செலுத்தப்படுகிறது. இதனால் அளவில் பெரிய தேவையற்ற குப்பைகளும் வைக்கோல் மற்றும் பதர் ஆகியவைகளும் பிரித்தெடுக்கப்படுகின்றன. பின்னர் தூய்மைப்படுத்திய விதைகள் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இடைவெளி வாயிலாக வெளியேற்றப்பட்டு சாக்கு பைகளிலோ அல்லது கலன்களிலோ சேகரிக்கப்படுகின்றன. இந்த இயந்திரத்தின் திறன் மணிக்கு 500 முதல் 700 கிலோவாகும். விதை சுத்தப்படுத்தும் மற்றும் தரம் பிரிக்கும் இயந்திரம். இந்த இயந்திரம் விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் முதன்மை விதை சுத்தப்படுத்தும் இயந்திரமாக உபயோகிக்கப்படுகிறது. அனைத்து விதமான விதைகளையும் இதனை பயன்படுத்தி சுத்தம் செய்து தரம் பிரிக்கலாம். இந்த இயந்திரம் 2 சல்லடைகளை கொண்ட சிறிய அளவிலிருந்து 7 முதல் 8 சல்லடைகளை கொண்ட பெரிய அளவு வரை பயன்பாட்டில் உள்ளது. 2 சல்லடை கொண்ட இயந்திரத்தை வல்லுநர் மற்றும் ஆதார விதைகள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. விதை சுத்தப்படுத்தும் இயந்திரங்கள் விதையின் புறத்தோற்றத்தை, அதாவது வடிவம் மற்றும் அளவினை அடிப்படையாக கொண்டு சுத்தம் செய்து தரம் பிரிக்கிறது. இந்த இயந்திரத்தில் 3 தொகுப்பாக விதை சுத்தம் செய்யப்படுகிறது. முதலாவதாக காற்று பிரிப்பான் மூலம் விதையில் கலந்துள்ள தூசுகள் பிரிக்கப்படுகின்றன. அதனை அடுத்து விதையை விட
அளவு மற்றும் எடை அதிகமாக கொண்ட பொருட்கள் சல்லடையில் தங்கி நல்ல விதைகள் சல்லடையின் துவாரங்கள் வழியாக கீழே விழுகின்றன. மேலும் மேலே தங்கிய தேவையற்ற பொருட்கள் தனியே பிரித்தெடுக்கப்படுகின்றன. அடுத்ததாக உள்ள சல்லடையில் நல்ல விதைகள் மேல் தங்கி உடைந்த பொக்கு மற்றும் சிறிய விதைகள் கீழே விழுந்து தனியாக பிரிக்கப்படுகின்றன. நன்கு தூய்மைப்படுத்திய தரமான விதைகள் தனியே மூட்டைகளில் சேகரிக்கப்படுகின்றன. இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்திற்கு 1000 கிலோ வரை விதைகளை சுத்தம் செய்து தரம் பிரிக்கலாம். நெல் ரகங்களுக்கு ஏற்றவாறு சல்லடைகள் வெவ்வேறு அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. நெல் ரகங்களை மோட்டார் ரகம், சன்ன ரகம், நடுத்தர சன்ன ரகம் என பிரிக்கலாம். விதைகளை சலித்து சல்லடையின் மேல் தங்கும் தரமான அடர்த்தியான விதைகளை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். நெல் பயிரில் விதை உற்பத்திக்கு பல்வேறு வகையான இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மிக குறைந்த பண்ணை தொழிலாளர்களை கொண்டு அதிக அளவில் விதை உற்பத்தி செய்யலாம் என உறுதிபட கூறலாம். விரிவான பல விவரங்களை வேளாண் செய்திகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நவீன உலகத்துல கண்ணையும் காதையும் திறந்து வச்சா எம்புட்டு அருமையான விஷயங்கள் நம்மளை வந்து சேருது. ஆமா மருதாணி, வானத்துல இருந்து விழுற தண்ணியை நம்ம சரியானபடி சேகரிச்சா அது எப்படி நம்ம வாழ்வாதாரத்துக்கு பயன் தருதோ அதுபோல நம்ம கேட்குற விவரங்களையும் நம்ம சரியானபடி சரியான தருணத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு உதவும் புள்ள. இயற்கைய அணைச்சி வாழணும், இயற்கைய அழிச்சு வாழக்கூடாது. இதுதான் நம்மோட குறிக்கோளா இருக்கணும். சபாஷ், அருமையா சொன்ன மருதாணி. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும், பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். தொகுப்பில் உதவி CV பிரேமா சந்தோஷ். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு S முருகேசன். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.